ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து எனக்கே புதுசா இருக்கு, புது செட்டப்ல உட்காந்துருக்கேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து நாளன்னைக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து நானும் என் பையனும் பிளான் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து கிஃப்ட் ரேப் பண்ண போறோம். என் பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, லைக் அவங்களுக்கு வந்து சண்டே பர்த்டே. ஸோ தேர்ஸ்டே வந்து ஆஃபீஸ் போவாங்க. யூஸ்வலாக வந்து தேர்ஸ்டே வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். டு மை சர்ப்ரைஸ் தேர்ஸ்டே வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டாங்க. அண்ட் ஃப்ரைடே இன்னைக்கு வந்து ஏகாதசி. ஸோ அவங்க வந்து யூஸ்வலாகவே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் போக மாட்டாங்க. பிகாஸ் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஆஃபீஸ் போக மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அதான் இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு. பிகாஸ் இந்த கிஃப்ட்ஸ் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் பேக் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பேக்கிங். இந்த கிஃப்ட் பேக்கிங் எல்லாம் நான் பண்ணதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இந்த இயர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னென்ன கிஃப்ட்னு காமிச்சிடட்டுமா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு கேம் பாக்ஸ். இந்த 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ரிமோட் கேம் இருக்கும்ல, லைக் 2 பட்டன் இருக்கும், அதை வச்சு பண்ணுவோம்ல. அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா சின்ன வயசுல. பட் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்குன்னு இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்ஸ்டாகிராமில் வந்து ரெட்ரோ குட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் வந்து இது நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரிமோட் கேம். இதில் வந்து 500 கேம்ஸ் இருக்கும், லைக் சூப்பர் மாரியோ அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மெமரபிளான ஒரு நல்ல ஒரு லவ்லி மூமெண்டா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கிஃப்ட் சூஸ் பண்ணேன். இது வந்து நானும் என் பையனும் சேர்ந்து சூஸ் பண்ணி எந்த வேரியன்ட் வாங்கலாம், லைக் 400 வாங்கலாமா இல்லை 500 கேம்ஸ் வாங்கலாமா அண்ட் ரிமோட் கன்சோலோட வாங்கலாமா அப்படின்றலாம் என் பையன் சூஸ் பண்ணான். ஸோ இது ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். இந்த என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஆர்டர் டெலிவரி வாங்குறதே பெரிய இதுவாகி போச்சு. பட் ஒரு வழியா இப்போ வரைக்கும் எல்லா சர்ப்ரைஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். செகண்ட் ஒன் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. எனக்கு இது வந்து இன்ஸ்டாகிராம் ஆடில் வந்து வந்தது. ஆக்சுவலா பிஆர்ஓ அப்படிங்கிற பிராண்டு. பேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு பபிள் ரேப் போட்டு டஸ்ட் பேக் போட்டு கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் கியூட்டான ஒரு எலிஃபண்ட் ஃபேமிலி. செம்ம கியூட்டா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எலிஃபண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இது பார்த்தோன்னே சரி இது வாங்கலாம், லவ்லியா இருக்கும் அப்படி சொல்லி இது வாங்கிட்டேன். இதுல வந்து எங்களோட நேமுமே இருக்கும், சுபு, அருண், டூ அப்படின்னு சொல்லி எங்க 3 பேர் நேம். அண்ட் ஒரு குட்டி ஹார்ட் அழகா இருந்தது, அதனாலதான் இது வாங்கினேன். இது ஒரு கிஃப்ட். நான் இது போக வந்து அவன் என் ஹஸ்பண்டுக்கு வாட்சஸ்னா பிடிக்கும். சரி, அவன் வாட்சஸை ஸ்டோர் பண்றதுக்கு அழகா ஒரு கிளாஸ் மேல வச்சு, லைக் உடன் அண்ட் கிளாஸ் டோர் வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ற மாதிரி வாங்கினேன். ஆர்டர் பண்ணிருந்தேன் வெந்த்ரால. பட் வந்தது வந்து எனக்கு டேமேஜ். அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆயிருந்தது. ஸோ சேட். ஸோ ரிட்டர்ன் போட்டேன். எக்ஸ்சேஞ்ச் போடல, பிகாஸ் பர்த்டேக்கு முன்னாடி வருமா என்னன்னு தெரியாது. அதனால அது வந்து எக்ஸ்சேஞ்ச் போடல. ஸோ சேட். ஸோ அதனால அந்த கிஃப்ட் வந்து மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரேட்ஸ். என் ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக மாசராட்டியில் வாட்ச் வாங்கணும் அப்படி சொல்லி சும்மா நெட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இது வந்து நான் சென்னையில் வந்து பிஆர் மால், ஃபீனிக்ஸ் மால்னு எல்லா பக்கமும், ஈத்தோஸ், ஹீலியோஸ், சிம்சன்ஸ், வாட்சஸ் ஷாப் எல்லாத்துலேயுமே கேட்டேன். இந்த பிராண்டு இல்லவே இல்லை, மாசராட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக வந்து ஃபோரம் மால், வடபழனி ஃபோரம் மாலில் இருக்கிற ஈத்தோஸில் போய் கேட்டப்போ அங்கே இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டிலே அவங்க மட்டும்தான் இது வந்து ஆத்தென்டிக் ரீசெல்லராம். அந்த ஈத்தோஸ்ல மட்டும்தான் மாசராட்டி வாட்சஸ் வந்து சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர் ஹாப்பி. ஸோ அங்கே வந்து இந்த வாட்ச் வாங்கணும். தெரியுதா? ஒரு சில்வர் ஸ்ட்ராப் அண்ட் ஒரு ப்ளூ கலர் டயல் வச்சு செம்மையா இருந்தது. வேற லெவல்ல இருக்கு. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச். லைக் இப்படி நம்ம கையில கட்டிட்டே இருக்கும்போது ஒர்க் ஆகும். பட் இப்போ ஒரு 1 or 2 days அதை யூஸ் பண்ணாம அப்படியே கழட்டி வச்சிட்டோம்னா நின்றுடும். ஸோ எடுக்கும்போது இப்படி நல்லா நம்ம ஷேக் பண்ணிட்டு வேர் பண்ணிக்கணும், டைம் செட் பண்ணிட்டு. அந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஸோ சூப்பர் டூப்பர் கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வாங்கிடணும்.
அகெயின் ஆல்சோ ஒரு வாட்ச் தான். இது வந்து ஆக்சுவலாக மாசராட்டிக்கு முன்னாடியே வாங்கணும். ஃபர்ஸ்ட் தேடி அலையும் போது கிடைக்கலையா மாசராட்டி, சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் ஃபேவரேட்டான போலீஸ்ல ஒரு வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம். இது ஆக்சுவலா இதுக்குள்ள பில்லோ வச்சா க்ளோஸ் பண்ண முடியாதனால பில்லோ தூர எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபங்கியான ஒரு ஸ்கெலிட்டன் டைப் வாட்ச், பிளாக் ஸ்ட்ராப் அண்ட் ஒரு காப்பர் கலர்ல ஒரு அவுட்டர் ரிங் இருக்கு அண்ட் உள்ள வந்து ஸ்கெலிட்டன் வாட்ச், அதாவது அந்த மெஷின் வந்து நமக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபங்கியான டிஃப்ரெண்ட் வைப்ல இருக்கு. அது வந்து மாசராட்டி ரொம்ப கிளாஸியா இருக்குன்னா இது வந்து ரொம்ப ஃபேன்சின்னு சொல்ல முடியாது, வேற வைப்ல இருக்கு இது. இது ஒரு வாட்ச். அண்ட் இது போக நாளைக்கு தான் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கணும் அண்ட் ஒரு சன்கிளாஸ் வாங்கலாம்னு இருக்கேன். இப்போ இந்த நாளை மட்டும் நம்ம பேக் பண்ணுவோம். பேக்கிங்க்கு வந்து இந்த ஒரு ரெட் கலர் ஹார்ட் பிரிண்டான ஒரு கவர் வாங்கி வச்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல? அப்புறம் பேக் பண்றது மாசராட்டி ட்ரை பண்ணுவோம். பேக் பண்றது பெரிய வேலை போலவே. நான் வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா, லைக் கிஃப்ட் ஹேம்பர் பாக்ஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா, பெரிய பாக்ஸா இருக்கும், அதை வாங்கி அதுல போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு போனேன். ஸோ பக்கத்துல இருந்த ஃபேன்சி ஸ்டோர் கிஃப்ட் ஷாப் போய் கேட்டப்போ அவங்க வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அந்த பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த கிஃப்ட் ரேப் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து செல்லோ டேப் எல்லாம் கட் பண்ணி ரெடியா ஒட்டி வச்சிருக்கேன் சைட்ல. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு பேக்கிங், பட் எஃபர்ட்ஸ் மேட்டர். பண்ணிட்டேன். இதுல டைப் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பன் வந்து வாங்கினேன். ஆக்சுவலா இது என்னமோ இழுக்கணும் இல்லையா, மாதிரி ஃப்ளவர் டைப்ல வந்துருச்சு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. நல்லா இருக்குல்ல? நைஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கேம். லாஸ்டா இந்த எலிஃபண்ட் கிஃப்ட். நான் வந்து இந்த ரிப்பன் வாங்கும்போது நம்ம தான் போ பண்ணணும் போல அப்படின்னு நினைச்சு வாங்கினேன் ஆக்சுவலா. அதுக்கு யூடியூப்ல எல்லாம் வர பார்த்து வச்சிருந்தேன் எப்படி வந்து ரிப்பன்ல இருந்து போ பண்றதுன்னு. இது ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி புல் பண்ணா அதுவே இந்த ஃப்ளவர் அழகா வந்துடுது. ஃபினிஷ். நாளையுமே பேக் பண்ணிட்டேன். பார்ப்போம் நாளைக்கு என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதோட வந்து நான் இதே vlogல வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஷாப்பிங்கையும் முடிஞ்சா கவர் பண்றேன். நாளைக்கு போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் அண்ட் ஒரு சன்கிளாஸ் தான் வாங்கலாம்னு இருக்கும். பார்ப்போம். என் பையனுக்கு நாளைக்கு ஸ்கூலா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்கூலா இருந்தா கஷ்டம், நாங்க 2 பேரும் தான் போயிட்டு வரணும். ஸ்கூல் இல்லைன்னா என் பையனையும் சேர்த்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்றதுதான் பிளான். ஸோ நாளைக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இப்படி தான் இருக்கு என்னோட பேக்கேஜிங். அமெச்சூர் பேக்கேஜிங் தான், பட் I have done it with all my love for him. So I hope he likes all of this. So பாப்போம் சண்டே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. Hope you guys, it's not a goodbye anyway, hope you guys like this video. Thanks for watching. Bye bye.
ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பர்த்டே பாய்க்கு. ஆமாம், என்ன ட்ரெஸ்? அது எனக்கு தெரியாது, நீயே சூஸ் பண்ணு. பர்த்டே என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் போடலாம். நல்லா இருக்கலாம். சூப்பரா சூப்பரா ட்ரை பண்ணுறேன். பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருப்பாங்க. எது எடுக்கலாம்? நான் சொல்ல மாட்டேன், நீ தான் சூஸ் பண்ண. உனக்கு நான் தானே சூஸ் பண்ணுறேன். அதுக்கு நீ எனக்கு சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். சூப்பர். ஹாய் பை. மொத்தத்தையும் அள்ளிட்டே போல. எவ்வளோ? என்ஜாய் ப்ரோ, என்ஜாய். $10. ஓ, வீடியோ தலைவர் சேம். ஆஹா